நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம நிஷா கிட்ட கையும் காலுமா இந்த ரேணுகா சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாச்சும் நமக்கு சாதகமா புடிச்ச மாரி வாழணும்னு நம்ம விஜய ரொம்ப நல்லாவே மயக்கி, மல்லி கூட கண்டிப்பா சேர விடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்த பண்ணி நம்ம நிஷா கிட்ட கையும் காலுமா சிக்க போறாங்க. ஏன்னா நம்ம மல்லி முன்னிரவிலே சாப்பிட வருவீங்களா வரமாட்டீங்களான்ற மாரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆனா நம்ம மல்லிய நிரந்தரமா விஜய் பிரிக்கணும். நான் இருக்கிற இந்த கொஞ்ச நாள் எனக்கு புடிச்ச மாரி நான் வாழணும். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்க கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுமே தவம் இருக்கணும். நான் உன்ன விடமாட்டேன். இதுக்கு மேல நீ என்னுடைய அடிமைன்ற மாரி ரொம்பவே கீழ்த்தரமான காரியத்துல ஈடுபட்டேங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவ கூட பார்த்துக்காம இப்படி சுயநலம் புடிச்ச மாரி சிக்குவாங்க நம்ம நிஷா கிட்டன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம விஜய் குடிக்க வேண்டிய பாலில் மயக்க மருந்த குடுத்து இந்த ஒரு இரவு இங்கே மல்லி கூட சேர விடாம இங்கே இந்த வீட்டிலே இருக்க வைக்கணுன்றதுனால ஒரு கீழ்த்தரமான காரியத்தில் ஈடுபட்டு அதே சமயம் இப்போ ரகு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்க. இவ்வளோ நாளாக நீ சொன்ன மாதிரி நடித்தேன், பணத்துக்காக தான் நம்ம அங்கேருந்து வந்தோம், ட்ராமா பண்ணோம். ஆனால் இப்போ விஜய் எனக்கு பிடிச்சிருச்சு. இன்னும் இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள் நான் விஜய் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன். என்னை இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணாத அப்படின்ற உண்மையை இந்த ரகு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரேணுகாவும் விட்டுற மாட்டாங்க இந்த ரகு. ஏன்னா நம்ம ரகுவை பொறுத்த வரைக்கும் விஜயை பழி வாங்கியே தீரணும்னு ஒரு நோக்கத்தில் துடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஒரு உண்மையை நம்ம ரேணுகாவை கூட சொல்லலைங்க. ஏன்னா ரேணுகா இப்போ விஜய் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு உண்மையை சொன்னாங்களான்னு விஜய்க்கு சாதகமாக தான் எந்த ஒரு காரியத்தை பண்ணதுனாலும் பண்ணுவா. நம்ம இப்போ போகிற போக்கில் ரேணுகா பக்கமே விட்டு பிடிக்கலான்ற மாதிரி இந்த ரகுவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே நடந்துட்டு இருக்கிற முக்கால்வாசி குழப்பத்துக்கு காரணமே நம்ம மல்லி தாங்க. ஆரம்பத்திலே இவளுடைய சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கவே வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் நம்ம கதிரேசனும் நம்ம விஜயம் இப்போ வரைக்கும் இந்த ரேணுகா மேலே மலை மாதிரி நம்பிக்கை வச்சுட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் இவருடைய மனநிலை சரி பண்ணிடணும். முன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பத்தில் வாழணும்னு. ஆனால் இவங்க எல்லாமே போட்டு வச்ச சதி திட்டத்தில் பலியாடாக சிக்க போகிறது நம்ம மல்லிங்க. எந்த ஒரு தப்பு தண்டாவையும் செய்யாமல் மல்லிக்கு கிடைச்ச பட்டம்னாவா இந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் தாங்க. இப்போ தான் விஜய் உனக்கு முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிற போது எதுக்கு நீ ரெண்டாவது பொண்டாட்டி கூட வாழணும்னு ஆசைப்பட்ற? மல்லியை அறுத்து கழிச்சிடு, அவளுக்கு ஊதிய தன்மானத்தை கொடுத்துரு. இவ்வளோ நாள் உனக்கு பொண்டாட்டியாக இருந்ததுக்கும் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கும் இதுக்கு மேலே சப்போஸ் அவளுக்கு வேலை இல்லைனாவா இந்த ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாக கூட வரட்டும். மற்றபடி உனக்கு பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம நிஷாவும் கதிரேசனும் ஆரம்பத்தில் முடிவு பண்ணாங்க. இப்போ எதுக்கடா அந்த ஒரு முடிவை எடுத்துன்ற மாதிரி நம்ம நிஷா நினைக்கிறாங்க. ஏன்னா இவளுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாளாச்சுங்க. எல்லார்கிட்டையுமே திட்டம் போட்டு வேஷத்தை காமிச்சு ஒரு நடிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நிஷா கிட்ட இவளுடைய ஒரு சுயரூபம் கூட பழிக்க போகிறது கிடையாதுங்க. நம்ம நிஷா ஆரம்பத்தில் இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் இந்த ஒரு அடித்து இவளை வீட்டை விட்டு விரட்டினாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு சொத்து மதிப்புக்காக நம்ம நிஷா எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே இவன் நடிச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு நடிப்பு என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, போதுன்ற மாதிரி சரியான பதிலடி தாங்க கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜயும் நம்ம மல்லியும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இவங்களுடைய சுயரூபத்தை எல்லாருமே பார்த்துங்களான்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே சரியான கோபம் வருங்க. பணத்துக்காக வேஷம் போட்டு வந்த இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம மல்லிக்கே துரோகம் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாழ்க்கையை வரமாக கேட்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.